மூலியமா டெலிவர் பண்ணக்கூடிய ஒரு சீனு. ஆக்ஷன் சீக்வன்ஸே இந்த சாப்டர்ல கிடையாது. பட் இந்த சீன் மட்டும் ஸ்டாண்ட் அவுட்டா தெரியும். ஏன்னா அந்த சீன்ல எல்லாத்தோட ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸும் ஆன் பார் நடிச்சிருக்காங்க. இந்த சாப்டர் 7 பிரிட்ஜை பொறுத்த வரைக்கும் நெகட்டிவ்ஸ் என்னெல்லாம் கேட்டீங்கன்னா, இதுல மோர் ஆஃப் எமோஷன்ஸ் தான் நிறைய இருந்துச்சு. முன்னாடியே சொன்ன மாதிரி ஆக்ஷன் சீக்வன்ஸ்னு பெருசா எங்கேயுமே இல்லை இந்த சாப்டர்ல. பட் இருந்தாலும் 1 மணி நேரம் இன்ட்ரெஸ்டிங்கா பார்க்க வச்சுட்டாங்க பாருங்களேன். அதுதான் டஃபர் பிரதர்ஸோட ரைட்டிங். இன்னொரு நெகட்டிவா, இந்த பிரிட்ஜை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ஒரு எபிசோடா அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்கு. அண்ட் இன்னும் லூசன்ஸா நிறைய விஷயங்களை ஆன்சர் சொல்லாமே வச்சிருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, வெக்னாவோட மெமரிஸ்ல இருக்கிற அந்த ஒரு ஸ்கூல் போர்ஷன், அண்ட் சீசன் 4ல நான்சிக்கு வெக்னா காட்டின அந்த விஷன், இந்த மாதிரி சில விஷனுக்கு ஒரு க்ளோசர் கொடுக்காம வச்சிருக்காங்க. மேபி அடுத்து ஃபினாலேக்கு அந்த பெஸ்ட் பார்ட்டை சர்வ் பண்ணி வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் ஃபினாலே எப்படி இருக்க போகுதுன்னு. அண்ட் என்னதான் இருந்தாலும் இந்த சாப்டர் பிரிட்ஜில் எல்லா விஷயத்தை பத்தியுமே பேசி எமோஷனலா டெக்னிக்கலா புது